1986 ராஜபாளையம் முனிசிபல் ஸ்டாஃபாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்போது இங்கே சேது ராமராஜா அவங்க நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நேரம் அவங்க டெல்லிக்கு போகிறதுக்கு துணைக்கடையை கூப்பிட்டாங்க. அதனால் நான் அவங்க கூட போனேன். அப்போது ராஜீவ்காந்தி ஐயாட்ட இந்திய அரசியல் சாசனத்தில் நுகர்வோருக்குரிய சட்டம் இல்லை, அதனால் நுகர்வோருக்குரிய சட்டம் வந்து உலக நாடுகள் முழுசும் இருக்குது, ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவங்க ராஜீவ்காந்திகிட்ட பேசினாங்க. நான் கூட இருந்தேன். அதனால அவங்களோட போகும்போது ஒரு சட்டத்தையே ஒரு தனிநபர் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நிலை வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய மாற்றம் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற முறையில் நான் முறைப்படி அவங்களோட இணைஞ்சுக்கிட்டேன். அதற்கு பிறகு டெல்லியில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு அசோசியேஷன் பதிவு பண்ணி வாங்கன்னு சொன்னாங்க. 1986 ஜனவரி 2 விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் அந்த அசோசியேஷனை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் சென்டர்னு சொல்லி பதிவு பண்ணோம். அந்த அசோசியேஷனில் இன்றைக்கு வரைக்கும் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 வருடமாக. இப்போ இது ஆரம்பித்து வச்ச ராஜா அவங்க தவறிட்டாங்க. அதற்கு பதிலாக அந்த பொறுப்பை நான் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதன் மூலம் என்னுடைய வளர்ச்சிங்கிறதும் அதிகமாக அந்த ஒரு அமைப்பு கீழே வரும்போது நம்ம சட்டத்தை கீழே நம்ம செயல்பட முடியுது முதல்ல. அதனால் இதனுடைய வளர்ச்சி எனக்கே ரொம்ப அதிகம் தெரியுது. என்னென்ன வளர்ச்சின்னு சொன்னால், கல்வி வாழ்க்கைக்கு பயம் இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வுக்கட்டு எழுதினேன். எப்படி கொண்டு போனால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற முறையில் எழுதினேன். அது தமிழ்நாடு அரசு எனக்கு சுடர்வழின்னு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அப்போ செம்மொழி ஆய்வு நிறுவனம் வந்து என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏதாவது தமிழுக்கு செய்யுங்கன்னாங்க. அப்போ தந்தை தாய் பேணுன்னு ஒரு ஆய்வுக்கட்டு எழுதி கொடுத்தேன். செம்மொழி ஆய்வு நிறுவனம் அவங்க எனக்கு ஒரு ஆய்வியல் நிறைஞர் ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமெல்லாம் எளிமையாக ஒரு நம்பிக்கை நமக்கு வந்ததுனால நிறையா எழுத முடிஞ்சிச்சு. அதில் ஒரு நீதிபதியாக வந்து ஒரு லா படிக்காதவங்க இருக்க முடியுங்கிறத இந்த கன்சூமர் ஆக்ட் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இபி போர்டில் நான் ஜட்ஜாக ஒர்க் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாவட்டம் முழுசும் ஒரு 40 இடங்களில் கிளைகள் அமைச்சோம். ஆனால் ஒவ்வொரு தாலுகாவிலையும் எங்கள் கிளைகள் செயல்படுது. செல்வி அவங்க விருதுநகர் கிளையாக செயல்படுறாங்க. தர்மஸ்வ ராஜா ராஜபாளையத்து கிளையாக இருக்கிறாங்க. ராஜபாளையம் தாலுக்கில் இப்படி எல்லா தாலுக்கில் எங்கள் கிளைகள் இருக்குது. எங்களுடைய நோக்கம் வந்து எல்லா பஞ்சாயத்துக்கும் கொண்டு போகணும். இந்த கன்சூமர் ஆக்டில் ஏன் எனக்கு இவ்வளவு தூரம் ஒரு அவா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் மக்களை ஏமாத்துறாங்க. இந்த ஏமாத்துறத எப்படி தட்டி கேட்கன்னு தெரியல. உணவில் ஏமாத்துறாங்க, மருத்துவத்தில் ஏமாத்துறாங்க, எடையளவில் ஏமாத்துறாங்க. எந்த பொருள் வாங்கினாலும் தரமில்லாத பொருட்களை வந்து தரமிக்கதா சொல்லி விளம்பரம் பண்ணி ஏமாத்துறாங்க. அப்போ எப்படி ஏமாற்றப்படுறோம், அதுலேருந்து எப்படி நிவாரணம் பெறுறது அப்படிங்கிற முறை இருக்குது. இதில் நிறையா மாவட்டத்துக்கு நீதிபதியாக வர்றதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேறு தனியாக நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நான் வந்து ரெகுலர் போர்ட் ஆஃப் கமிட்டி மெம்பரில் இந்த கன்சூமர் ஆக்டில் இருக்கிறேன். என்னுடைய பொறுப்பாளர்கள் 2 பேரை அந்த கமிட்டியை கொண்டு போயிருக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒருக்க கலெக்டர் தலைமையில் மீட்டிங் போடுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரியும் உட்கார்ந்துருப்பாங்க. நான் எந்திரிச்சு கேட்குறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இதன் மூலம் நிறைய காரியங்களை என்னால் செய்ய முடியுது. ராஜபாளையத்துக்கு பைபாஸ் வேணுங்கிறத உடனே கேட்கும் போது அது அடிக்கல் நாட்டும் போது கூட நான் வந்திருந்தேன். அது இப்போ இந்த சங்கரமல் முக்கிலேருந்து ரோடு அகலப்படுத்தணும்னு கேட்டது உடனே எனக்கு தான் பதில் கொடுத்தாங்க. உடனே நான் செஞ்சு தரேன்னாங்க. நிறையா பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ராஜபாளையம் கமிஷனர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் முச்செல்வம் அவங்களெல்லாம் நான் உருவாக்குன ஆட்கள். இப்படி நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறோம். படிக்கவே வராதவங்களை கூட அவங்கள படிக்க வச்சு அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்குறோம். கோயம்புத்தூரில் செல்வமணி அவங்கெல்லாம் மலை ஜாதியினர், அவங்கெல்லாம் எங்கள் சத்துணவுக்கு அந்த கம்பு பிறகிட்டு வந்து கொடுத்து மத்தியான சாப்பாட்டுக்காக வந்தவங்க. அவளெல்லாம் நீ வந்து டிகிரி படிச்சிருக்கிற, நீ ஐஏஎஸ் எழுதலாம், எஸ்டியில் ஆடை இல்லை அப்படின்னு ஊக்கப்படுத்தி புஸ்தகம் கொடுத்து அவங்களெல்லாம் செல்வமணி அவர் கலெக்டராக இருக்கிறார். இப்படி நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கன்சூமர் ஆக்டின் மூலம் நம்ம வந்து ஒரு தெளிவாக இருக்கலாம்.
நம்மளை யார் என்ன தொட்டாலும் நமக்கு சட்டம் நமக்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு தனி கோர்ட் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு நான் கன்சூமர் கிளப்பு பல தடவை வந்து கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் என்னுடைய கால்படாத ஸ்கூல் இருக்காது. அந்த அளவில் கன்சூமர் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்குது. ஆனால் சட்டம் மக்களுக்கு தெரியறதில்லை, அதை யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதனால மாணவர்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆய்வு கட்டுரையை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எழுதி அந்த இதன் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு கன்சூமர் ஆக்டை கொண்டு வந்ததுக்கு நான் காரணமாக இருந்தேன். அதனால தான் எல்லா ஸ்கூலுக்கும் கன்சூமர் ஆக்ட் பண்ணோம். மாநிலம் முழுசும் எங்களுடைய அமைப்புகள் இருக்குது. இன்னைக்கு தமிழக அரசினுடைய கன்சூமர் மாநில தலைமை வழக்கறிஞர் ரவிக்குமார் வந்து எங்களுடைய நண்பர், எங்கள் உறுப்பினர், டெல்லியில் இருக்கிற தமிழக அரசு வழக்கறிஞர் சங்கர், நம்ம ராஜபாளையத்துக்காரர், அவர் என்னுடைய மெம்பர். அதனால் நீதிபதிகளோட லாயர்களோட நெருங்கிய உறவு வச்சு எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். நான் இப்போது மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பெரிய அளவில் பதவிகள் இருந்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு டிஓ போஸ்ட்டுக்கு வந்தேன், வேண்டான்ட்டு ஏஓ போஸ்ட்டுக்கு வந்தேன், என்னால் பார்க்க முடியல, வேண்டான்ட்டேன். இப்போ மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக பக்கத்தில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் நம்ம எல்லையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ.